ராஜ்புரம் கிராமத்துல ஹரிங்கிற பையன் எப்பவும் ஜிம்முக்கு போயிட்டு வர்றது அவனோட பழக்கம். டே ஜீவா, இனியிலேருந்து மாஸ்டர் எனக்கு நல்ல கறியெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காருடா. காலையில் எந்திரிச்சதுமே நல்லா குக்கரில் கறியை போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட சொல்லியிருக்கிறாரு. உடனே என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆமாம், என்ன உனக்கு உடம்பு ஏறின மாதிரி இல்லை, குறைஞ்ச மாதிரி இல்லை, ஜிம்முக்கு வந்து நீ வேலை பார்க்குறியா இல்லையா, இல்லைன்னா படுத்து தூங்குறியாடா? ஆமா, உன்ன மாதிரி உடம்பு யாருக்காச்சும் வருமா? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். எந்த ஆம்ஸு கிம்ஸு எதுவும் ஏறின பாடுக்கானா. உனக்கெல்லாம் பார்த்தா எப்படி ஆம்ஸ்லாம் ஏறி இருக்குன்னு. எனக்கு எதுவுமே ஏற மாட்டேங்குதுடா. ஆனால் என்ன, என்னால் திங்கிற பழக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதாவது உன்னை பார்த்தா லபக்குன்னு எடுத்து வாயில போடுறதான் தோணுது. என்ன பண்ண முடியும்? பேருக்கு வேணா ஜிம்முக்கு நான் போறேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஜிம்மில் வந்து ஒரு வேலையும் பண்ணுறதில்ல. அவங்க 3 பண்ண சொன்னா 1 பண்ணிட்டு உட்காந்துக்க வேண்டாம். அடே மடப்பையிலே, இப்படி இருந்தா எப்படி அவனுக்கு உடம்பு ஏறும்? ஜிம்முக்கு வந்தா கரெக்டான டயட் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க உடம்பு ஏறவே ஏறாது. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். சரி, நான் போறப்ப அங்கிட்ட ஏதோ ஒரு பொண்ணு சிக்கன் கடை போட்டிருக்குதாமே. எப்படி சிக்கன் கேட்டாலும் செஞ்சு தருவாளாமா. அந்த பொண்ணுகிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு போறேன். நீ போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணு. அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காத. டே, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. பார்த்து அந்த பொண்ணு அழகில மயங்கிறாத. வெறும் சிக்கனை தின்னுட்டு வர வேலையை மட்டும் பாரு, சரியா? எல்லாரும் வாங்க வாங்க, உப்பு கறியெல்லாம் இங்க சுவையா செஞ்சு தருவோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா? எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க. நீங்க கேட்ட கறி கேட்ட விதமா உங்க செஞ்சு தருவேன். வாங்க வாங்க, உங்களுக்கு என்ன கறி வேணுமோ கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் சுவையில செஞ்சு தருவேன். உங்களுக்கு என்ன கறி வேணும்? பார்க்கறதுக்கு நீங்க ஏதோ ஜிம் பாய்மா இருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க டயட்டுக்கு சாப்பிட்றதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க, கரெக்டு. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஒரு ஜிம் பாய் தான். எனக்கு இந்த குக்கரில் ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும்ல, அந்த மாதிரி கறி வேணும். அது செஞ்சு தர முடியுமா? குக்கரில் வேக வச்சு கொஞ்சமாக மசாலா போட்டால் போதும். எனக்கு மசாலா சுவை இல்லாமல் சாப்பிட பிடிக்காது. அதனால அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு தரீங்களா? இதோங்க, நீங்க கேட்ட மாதிரி கறியை நான் இப்போவே செஞ்சு கொடுக்குறேன். நீங்க போய் உட்காருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அவன் கேட்ட மாதிரி கறியை செஞ்சு கொடுத்தா. அவனும் ருசிக்க ருசிக்க அந்த கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வனிதாக்கா, வனிதாக்கா, ரோஹித் இருக்கிறான்ல, உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வர சொன்னாக்கா. அதை சொல்லலைன்னா நீ அடிப்பேன்னு சொன்னான். அதுக்காக தான் வேகமாக வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டுட்டு வர சொன்னாக்கா. இன்னொரு தடவை அவன் என்கிட்ட இந்த மாதிரி சொல்ல சொன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னேன்னு சொல்லிடுறியேன்னு. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசாத. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு இதே வேலையா போச்சு. யாரையாச்சும் விட்டு தூது விட்டு இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறான். ச்சே, இவனை பிடிக்கலன்னா ஒரு தடவை விட மாட்டேங்கிறான். போய் நான் சொன்னதை அப்படியே சொல்லு. இன்னொரு தடவை நீ இந்த பக்கத்து வரக்கூடாது. இவங்க 2 பேத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் முழிக்க வேண்டியதா இருக்கு. சை, ஏங்க, அந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்ல வேண்டியதானே, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. அந்த பையன் நல்ல பையனா இருந்தா சரி சரி, முறைக்காதீங்க. உங்களோட பர்சனலாக நான் கேட்க விரும்பல, சரியா? இருங்க, பணம் கொடுக்குறேன் சாப்பிட்டதுக்கு. ஐயோ, என்ன ஆச்சு தெரியல. பர்ஸை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு இல்லை ஜிம்மில் வச்சுட்டு வந்துட்டேன்னு தெரியல. ஐயோ, இந்த பொண்ணுக்கிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன், ரொம்ப அசிங்கப்பட போகிறேன்னு. ஐயோ, எனக்கு கொஞ்சம் மன்னிச்சிடுறீங்களா? என்னாச்சுங்க? எதா இருந்தாலும் சொல்லுங்க. எதுக்கு நான் உங்களை மன்னிக்கணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இல்லைங்க, பர்ஸு வர வழியில் ஜிம்மிலே விட்டுட்டேனா இல்லை கீழே விட்டுட்டேனா வீட்டை விட்டுட்டேனா தெரில. மறந்துருங்க, பணம் இல்லை. நான் போய் வீட்டில் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். கோச்சிக்காதீங்க என்ன? சேச்சா, எனக்கு எந்த கோவமும் இல்லைங்க. ஆனால் 5 நிமிஷத்தில் நீங்கள் வீட்டில் போய் பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து நேராக கடைக்கு வந்து கொடுத்துருங்க. அதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. சரியா? போயிட்டு வாங்க. மற்ற பொண்ணுங்க மாதிரி பணம் வேணாங்க அப்புறமே கொடுங்கலாம் சொல்கிற ஆள் நான் கிடையாது. எனக்கு பணம் முக்கியம்ப்பா. அதனால இப்போவே கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு பணத்தை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பாருங்க. எம்மாடி எம்மா, பயங்கரமான ஆளாத்தான் இருக்கிற. நான் கூட என்னமோ நினச்சிப்புட்டேன். என்னம்மா வனிதா, கடையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? என்னம்மா, ஏதோ மூஞ்சி சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஆச்சா? அட ஏன்பா, நான் நல்லா தான் இருக்கேன். கடையெல்லாம் நல்லா போச்சு. இப்போதான் ஒருத்தர் வந்து இங்கே சாப்பிட்டு போனாரு. பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாராம். அதான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன். பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுன்னு. அட ஏமா, யாராச்சும் வேணும்னே காசை வீட்டில் வச்சுட்டு போய் சொல்லுவாங்களா? ஏமா, அந்த பையனை அடுத்த தடவை கொடுத்துறேன்னு சொல்லி விட வேண்டியதானே. இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு கண்ணு. நம்ம வர்றவங்களை என்றைக்கும் மதிக்கணும். அவங்க உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். இப்படி என்றைக்கும் நீ பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஜிம் பாய் அந்த இடத்துக்கு வந்தாரு.
இந்தாங்க உங்க பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்பா பயங்கரமான ஆளா இருக்கிறீங்க. இந்தாங்க பணம். ஏப்பா அவ தான் சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாதனமா கேட்டுப்புட்டா, அதுக்கு என்னப்பா இப்படி உடனே படக்குன்னு வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி கொடுக்குற? அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, எங்க கடையும் அப்படி கிடையாது. நீ என்ன காசை வேணும்னே வீட்டில் வச்சுட்டு ஏமாத்தவா போற? அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்ப்பா. நீ காசை கூட வச்சுக்க. எப்படி சொல்றது எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது கண்ணு. ஐயா நீங்க சொல்லிடுவீங்க பணத்தை நீயே வச்சுக்கேன்னு. ஆனா உங்க ராட்சசி பொண்ணு வீடு தேடி வந்து என்னை அடிச்சாலும் அடிச்சு போடுவா. எதுக்கு வம்பு? நான் கொடுத்துட்டு போயிடுறேன். ஆளை விட்டுருங்க சாமி. அப்பாவுக்கு பார்த்தீங்களா அவருக்கு எப்படி பயந்து ஓடுறாருன்னு? எனக்கு பயப்படுறாள் நான் இப்பதான் பார்க்குறேன். ரொம்ப காமெடியா இருக்கு. ஏமா நீ இப்பதான் இப்படி சிரிச்சு நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த பையன் பயந்து ஓடுறதுல உனக்கு இப்படி சந்தோஷமா? சரி வேலையை பாருமா. அப்பா நான் வந்து சும்மா எனக்கு சிரிப்பு வந்ததுனால தான் சிரிச்சேன். உடனே நீ தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்க. அது சரியா? வேலையை பாருப்பா. அட இது அந்த திமிரு பிடிச்ச பொண்ணோட அப்பாவாச்சே. அந்த ராட்சசியோட அப்பாட்ட பேசிடுவோமா? அந்த ராட்சசி எனக்கு பிடிச்சிருக்குன்னு. சரி பேசிடுவோம். ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, உங்ககிட்ட ஒன்று பேசணும். கோச்சிக்காதீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். உங்களோட அந்த ராட்சசி பொண்ணு சேச்சா உங்களோட பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ என்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. பார்த்தீங்களா நான் ஒரு ஜிம்பாய், அதனால என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. நீங்கள் தாராளமாக நம்பி உங்கள் பொண்ணை கொடுக்கலாம். பாரு தம்பி, உன் பேச்சுலேயும் சரி உன் நடவடிக்கையிலையும் சரி நீ எந்த தப்பானவும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என் பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும் இல்லையா? அதுக்கு நான் என் பொண்ணுக்கிட்ட தனியாக விசாரித்து பார்க்குறேன். அப்போ தான் அவள் உண்மையை தான் சொல்லுவா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் காத்திருக்கணும், சரியா? அவங்க அப்பாவும் தன்னோட பொண்ணுக்கிட்ட பேசுறேன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு. இரவு நேரம் ஆனதுமே அவங்க பொண்ணுக்கிட்ட இதை பற்றி பேசலாம்னு நினச்சாரு. ஏய் கிழவா, என்னடா உப்பு கறி வச்சிருக்கிறியா? கறி எனக்கு கொஞ்சம் கறி எடுத்துட்டு வா போவோம். உப்பு கறி வச்சிருக்கீங்களா? உப்பு கறி கடை நடத்துறியோ? இன்னைக்கு உப்பு கறியெல்லாம் துப்பு கறி ஆக்குறேன் பாரு. போய் கறி எடுத்துட்டு வாடா போடா. என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசு. இப்படி பொம்பளை பிள்ளை நிற்கிற இடத்துல தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? இந்த கடையை விட்டு வெளியே போப்பா. உனக்கெல்லாம் எந்த சாப்பாடும் எங்களால் கொடுக்க முடியாது. கிழவா, சாப்பாடை கொடுக்க முடியாது சொல்ற? சாப்பாடு இப்ப எத்தி உதச்சி இழுத்து போட்டேன்னா தானா சாப்பாடு வரும்னு நினைக்கிறேன். இப்ப போரு. இது பாருங்க, தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. போங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிட்டுருவேன் பார்த்துக்கோங்க. இந்த இடத்த விட்டு போறீங்களா இல்லையா? பாபா போலீஸ்க்கா ஃபோன் பண்ற? போடு பாப்போம் போலீஸ்க்கு. போலீஸ்காரங்க தான் இங்க வரட்டுமே, என்ன ஆகுன்னு பாப்போம். அதுக்குள்ள இந்த கிழமை உயிரோட வந்தா தானே. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஐயோ அப்பா பிடிச்சி இழுத்து போட்டியே. நீலாம் நல்லா இருப்பியாடா? இங்கிருந்து போடா. அப்பா எந்திரிங்கப்பா. ஐயோ யாராச்சும் வாங்க. அந்த சமயத்துல அந்த ஜிம்பாய் ஜாக்கிங் போய்கிட்டு இருந்தான். அப்பா அவ கத்துற சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வந்தான். அட இது அந்த ராட்சசி பொண்ணு கத்துற சவுண்டாச்சு. என்னாச்சு இன்னைக்கு? ஒருவேளை அவளுக்கு எது நடந்திருக்குமோ? எதுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துருவோம். பாவம் கத்துற சவுண்டு கேட்குது. ஐயா என்னாச்சு ஐயா? இந்த குடிகார பையன் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணா? எதுக்காக இந்த பொண்ணு இப்படி கத்துச்சு? என்னாச்சுமா? என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லு. நாங்க பேசாம கடையை போட்டிருந்தோங்க. இந்த ஆள் வந்து வேணும்னு குடிச்சிட்டு எங்க அப்பாவை ஏற்றி விட்டு தள்ளி விட்டுட்டான். எங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாதவர். ரொம்ப கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சு. பாவம் இவர் என்னதான் சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு ஆளு எங்க மாமா அடிக்கிறியா? வந்து போடா. இப்படிதானே அவரை இழுத்து போட்டா. இப்ப நீ விழுகு போய். ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் வரல எங்க அப்பாவோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது. ரொம்ப நன்றிங்க. ஏமா நன்றி சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இந்த பையன் உங்ககிட்ட அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க திரும்பி செவிலே அவனை திருப்பி விடாம எதுக்கு பயப்படுறீங்க? இந்த உலகத்துல எப்பவும் யாருக்காகவும் பயப்படவே கூடாது. எதிர்த்து நின்று போராடணும், சரியா? உங்க கூட யாரும் இல்லைன்னு எப்பவும் நினைக்காதீங்க. உங்க அப்பா எப்போ உங்க கூடயே இருப்பாரு, சரிங்களாங்க? அப்பா மட்டும் இருந்தா போதுமா? அப்ப நீங்க என் கூட இருக்க மாட்டீங்களா? என்னது? இப்ப என்னமோ சொன்னீங்களே நான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு. உண்மையிலே வா, நான் உங்க கூட இருக்கணுமா? உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. உண்மை என்னமோ சொல்லுங்க. ஏங்க இதுக்கு மேல யாராச்சும் ஓப்பனா சொல்ல முடியுமா? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். போதுமா? அவனுக்கு இதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களும் அதுல இருந்து சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.